பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகோட வீட்டில் வந்து எல்லாருமே பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக குமார் வராங்க. குமார் வந்து கரெக்டாக கார்த்திகேயனுக்கு நேராக காரை நிறுத்திட்டு, என்ன போயிட்டு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்ட போல, சரி உன் வீட்டில் இருக்கவங்க எங்கே இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடு, ரெண்டு பேர்கிட்டயும் ஒட்டு மொத்தமாக விஷயத்த சொல்கிறேன், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசணும், நீ பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு மரியாதை இங்கிருந்து போ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்கிறாங்க. உடனே அதையும் கேட்காம நேராக குமார் காரில் உட்காந்துட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா விஷயம் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணு வீட்டுக்கு எதிரில் தான் எங்களுடைய வீடு. நீங்கள் பார்த்துட்டு வந்த பொண்ணோட தாய்மாவோட பையன் தான், கிட்டத்தட்ட அரசு எனக்கு முறை பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்காம நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னப்பா இருக்கு, குடும்பத்தை பத்தி விசாரிச்ச பாண்டியன் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பார்த்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கோவப்படுறாங்க. எனக்கு அரசியை பத்தி நல்லா தெரியும், அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே குமார் வந்து, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பு. ஏன்னா நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவங்களே, ஏதோ எங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனையால நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தோம், அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அவ தான் திரும்ப எனக்கு வரணும், அவளை கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அரசு திரும்ப வருவான், ஆனா அந்த குடும்பம் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குமார வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எப்படியெல்லாம் ஏத்தி விடணுமோ அந்த மாதிரி ஏத்தி விட்டுறாங்க. இதை கேட்ட கார்த்திகேயனால கொஞ்சம் கூட நம்பவே முடியறதில்ல. அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, இருந்தாலுமே கார்த்திகேயனோட ஃபேமிலியில இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்பவே போயிட்டு அரசு வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவ்வளோ கோபமா வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட, உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு, இந்த விஷயத்த எதுக்காக மறைச்சிங்க, அந்த பொண்ணோட புருஷனே வந்து எங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு குமார பத்தின எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே சரவணனை பாண்டியன் முறிச்சு பார்த்துட்டு, இந்த விஷயம் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் தெரியும், அதுக்காக தான் ஏற்கனவே உண்மை சொல்லுடான்னு சொன்னோம், அதை சொல்லாம விட்டு இப்ப பத்தியா எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சும்மா நடிக்காதீங்க, நீங்க உண்மை சொல்றதா இருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட ஊர்ல உலகத்தில் இல்லாத பொண்ணடா உனக்கு பிடிச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா வாடன்னு சொல்லி திட்டிட்டு கார்த்திகேயனை கூப்பிடுறாங்க. கார்த்திகேயன் அரசியவே பார்த்துட்டு இருக்காங்க. அரசியோட கேரக்டரையும் அரசியோட குடும்பத்தையும் ரொம்ப தப்பா பேசினதும் சரவணனுக்கு கோவம் வருது. என்னங்க, என் தங்கச்சி பத்தி எதுவும் தெரியாம தேவையில்லாம நீங்க அவளை பத்தி பேசுனீங்க, நடக்கிறதே வேற, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லி சரவணன் பேசுறாங்க. பாண்டியன் வந்து, டேய் கொஞ்சம் பொருடான்றாங்க. அப்பா, நம்ம தங்கச்சியை பத்தி இப்படி எல்லாம் கேவலமா பேசுறாங்க, இவங்க கிட்ட நமக்கு என்னப்பா பேச்சு, நம்ம பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல உலகத்துல பொண்ணா கிடைக்காது வாடன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்த்திகேயனை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அரசியும் ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒருவேளை கார்த்திகேயன் குடும்பத்துக்கு அரசியோட வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் தெரிய வந்தா திரும்ப இந்த கல்யாணம் நடக்குமா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.